இதை வழங்குவது எஜுகேஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவனங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா, தர்பூசணி பழத்துடைய வரலாறு, அதனுடைய நன்மைகள், சத்து வகைகள் மற்றும் அதனுடைய பக்க விளைவுகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. இந்த தர்பூசணி ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பழமாகும். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தில் தர்பூசணியை பயிரிடப்பட்டது. இந்த தர்பூசணிக்கு தாவரவியல் பெயராக சிட்ரலஸ் லேனட்டஸ் என்றும் அழைக்கப்படுவதுண்டு. இந்த தர்பூசணி பழங்கள் 1000க்கும் மேற்பட்ட வகைகள் உலகம் முழுக்க பயிரிடப்பட்டு வருகின்றன. இந்த தர்பூசணி உற்பத்தியில் உலகம் முழுக்க கணக்கிடப்படும் பொழுது சீனா முதலிடத்திலும், அதன் பிறகு துருக்கி, ஈரான், பிரேசில், ஐக்கிய அமெரிக்கா போன்ற நாடுகள் பட்டியலில் உள்ளன. இந்த தர்பூசணி பழத்தை நம் தமிழகத்தில் வத்தகை, குமட்டிப்பழம், தண்ணீர் பழம், தர்பூசணி, கோசோ பழம் மற்றும் தண்ணீர் பூசணி என்றும் அழைக்கப்படுவதுண்டு. சரி, இந்த தர்பூசணி பழத்துடைய நன்மையை பற்றி பார்ப்போம் வாங்க. தர்பூசணி பழம் சாப்பிடுவதால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றன. இது உடல் நீரேற்றமாக இருக்க உதவுகிறது. வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்ததாக உள்ளன. மேலும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. மேலும் சரும ஆரோக்கியத்திற்கும் செரிமானத்திற்கும் நல்லது. இந்த தர்பூசணியில் கலோரிகள் குறைந்த அளவு காணப்படுவதால் மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டதாக இருப்பதால் இது உடல் இழப்புக்கு உதவுகிறது. மேலும் தர்பூசணியில் உள்ள அமினோ அமிலங்கள் தசை மீட்புக்கு உதவுகிறது. அதாவது உடற்பயிற்சிக்கு பிறகு தசைகளை விரைவாக மீட்க உதவுகிறது. புற்றுநோய் பாதுகாத்தல். தர்பூசணியில் உள்ள லைகோபின் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கிறது. தர்பூசணியின் விதைகளில் கூட சில நன்மைகள் உள்ளன. அதாவது தர்பூசணியின் விதைகளில் மெக்னீசியம், இரும்பு சத்து, துத்தநாகம் சொல்லக்கூடிய ஜிங்கு, ஃபோலேட் மற்றும் புரதம் போன்ற சத்துக்கள் ஏராளமாக நிறைந்துள்ளன. இவை இதய ஆரோக்கியம், ஆற்றல் உற்பத்தி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் மற்றும் தசை செயல்பாட்டிற்கு முக்கியமாகவும் பயன்படுகிறது. தர்பூசணி விதைகளை வறுத்தோ அல்லது தேநீராகவோ உட்கொள்ளலாம். சரி, இந்த தர்பூசணியில் உள்ள சத்து வகைகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. தர்பூசணியை உட்கொண்டால் நம் உடலுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி பார்ப்போம். ஒரு 100 கிராம் அளவு நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதில் கலோரிகள் 30, கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய மாவுச்சத்து 7.6 கிராம், சர்க்கரை 6 கிராம், நார்ச்சத்து 0.4 கிராம், புரதங்கள் 0.6 கிராம், கொழுப்பு 0.2 கிராம், நீர்ச்சத்து 91%. மேலும் இந்த பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியமும் அதிக அளவு காணப்படுகிறது. குறிப்பாக விட்டமின் ஏ இருப்பதால் இவை கண் மற்றும் தோலுக்கு மேன்மையை அளிக்கிறது. வைட்டமின் சியும் இதில் அதிகமாக இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் இரும்பு சத்தை, அதாவது ஜீரணிக்கப்பட்ட உணவு காணப்படக்கூடிய இரும்பு சத்தை உறிஞ்சி நம் உடலுக்கு எடுத்துக்கொள்வதற்கு இது பழம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. மேலும் பொட்டாசியம் அதிக அளவு இருப்பதால் இதனுடைய இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாடாக வைப்பதற்கும் நரம்புகளை வலுவாக இயக்குவதற்கும் பயன்படுகிறது. சரி, இந்த பழத்தை நாம் அதிக அளவு எடுத்துக்கொண்டால் சில பக்க விளைவுகள் ஏற்படலாம். எந்த ஒரு பழமாக இருந்தாலும் அவற்றை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்வது நல்லதாகும். குறிப்பாக அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ஜீரண பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, நீரேற்ற அளவு அதிகரித்தல், நீரிழிவு நோய் அவர்கள் இந்த பழத்தை சாப்பிடுவதை தவிர்க்கவும். ஏனென்றால் இது சர்க்கரை அளவு அதிகமாக உள்ளன. ஒவ்வாமை, சிறுநீரக பிரச்சனை, வாயு மற்றும் அஜீரணம். இரவில் தர்பூசணி பழத்தை உட்கொள்வதை தவிர்க்கவும்.
இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், குறிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த காணொளியை கடைசி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.